இந்திய நாட்டுடைய வரலாறுலேயே எந்த மாநிலத்திலாவது ஒரு பெண்மணி நான் பாப்பாத்தி தான் சொன்ன வரலாறு உண்டா? இதே தமிழ்நாட்டு தானே நடந்துச்சு. அவங்களே சொன்னாலும் ரெப்ரசன்டேஷன்ல கொடுத்தது இல்ல. நான் என்ன பேசுறேன்னு முழுசா கேட்டாதான் புரியும். அப்படி சொன்ன அந்த ஜெயலலிதாவை சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படின்னு சொன்ன அயோக்கியன்லாம் இப்ப பிராமணன் வந்துட்டான், நாடு நாசமா போச்சுன்னு சொல்லிச்சுன்னா அதை கேட்டு உங்களுக்கு புரியல. நான் கேட்கிறேன், 3% அவன் 2 பேர் மந்திரியா வந்துட்டான், தப்பு. இசை வேளாளர்கள் தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம்? 99%. நீங்க தான் கணக்குல புரியாச்சு. இசை வேளாளர்கள் கடந்த 5 ஆண்டுகள் ஆண்டு தமிழ்நாட்டில் முதலமைச்சர் யாரு? இசை வேளாளர். துணை முதல்வர் யாரு? இசை வேளாளர். அது இல்லாம மந்திரி சபையில வேற இருந்தாங்க. 2% தருவாங்களா? அன்னைக்கு இந்த கணக்கு பேசின இந்த உத்தமபுத்திரன் எங்க உயிரோட செத்து போயிட்டான். கோவையில சூலூர்ல 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை, இந்த குற்றங்கள் பாலியல் வன்கொடுமை இதெல்லாம் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறல அப்படின்னு விமர்சனத்துக்கு உள்ளாகுது. யார் சொல்றா? உதயநிதி ஸ்டாலின் அவர்தான் சொல்லணும். இதெல்லாம் அத்தாரிட்டி அவங்க தானே. பிளேன்ல போய் ஏர் ஹோஸ்டஸை கட்டி பிடிச்சவன் திமுக பொறுப்பாளர். இந்த 2.5 வயசு குழந்தையை கற்பழிச்சவன் திமுக இளைஞரணி செயலாளர். தெரியுமா? அவங்க பேர்ல அந்த ஆட்சியில் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? ஆண்டவனே ஆட்சி பண்ணாலும் தப்பு நடக்கும். அதன் மீது நடவடிக்கை என்ன எடுக்கிறது அரசாங்கம்? நியாயமா எடுக்குதா அல்லது விடுறாங்களான்னு பார்த்தா அது பாராட்டணும். விஜய் அவர்கள் பொறுப்பேற்றதுல இருந்து இப்போ வரைக்கும் அவருடைய நடவடிக்கைகள் குறித்த உங்களுடைய பார்வை என்ன? அவர் முதல் மந்திரியா வந்ததுக்கு பின்னாலும் அந்த எளிமையை அப்படியே கடைபிடிக்கிறார். அவர் சினிமா உலகத்துல கொடிகட்டி பறந்தவர். அவர் ரோஸ் போட்டு வர்றாரா? இல்ல அதான் பந்தா காட்டுறாரா? ஆனா இதுக்கு முன்னால் இருந்தவங்க இதுல ஆரம்பிச்சு இது வரலாம் எல்லாமே போலியா? அது இல்லாம எளிமையா வர்றாருல்ல, நேர்மையை கொஞ்சம் பாராட்டக்கூடாதா? திருச்சி கிழக்குல திமுக சார்பில் அகைன் MK ஸ்டாலின் அவர்கள் போட்டிடுவாங்கன்னு சொல்லப்படுது. நீங்க சொல்றது உண்மையானா நான் பகிரங்கமா சொல்றேன், எந்த கட்சி இல்லாம சுயேட்சாவே நான் அவரை எதிர்த்து போட்டி போடுறேன். வர சொல்லுங்கன்றேன். இவ்வளவு அயோக்கியத்தனம் அக்கிரமம் பண்ணிட்டு திரும்பியும் தேர்தல் நிக்கிற துணிச்சல் அவருக்குன்னா எந்த தப்புமே செய்யாது எங்களை மாதிரி ஆளு இதை எதிர்ப்பதை தவிர வேற என்ன இருக்கும்? காங்கிரஸ் துரோகி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது திமுகல இருந்து சொல்றாங்க. ஏன்னா நீங்க பதவி ஆசைக்காக இப்ப விஜய் அவர்கள் கூட போயிட்டு உடனே கூட்டணி சேர்ந்துட்டாங்க. ஓ, டெல்லிக்கு இந்த கருணாநிதி வீல் சேர்லயே போனாரு. அது என்ன தியாகம் பண்றதுக்கா? தான் மகனுக்கு மருமகளுக்கு இவங்களுக்கு மட்டும் இல்ல, தனக்கு வேண்டியவனுக்கே மந்திரி பதவி வேண்டுதானே போனாங்க. ஆசா அவர்களுடைய அந்த கருத்து பதிவு அல்ல, அவர் சொன்னது இங்க பெண் பிள்ளையா இருக்கிற உங்களுக்கு மனசு வேதனைப்படும் அந்த 2 வரி. அதனாலதான் நான் அதை சொன்னது ரொம்ப எளிமையா. அந்த வார்த்தையை அப்படியே சொன்னா கூட ரொம்ப கஷ்டம். கட்டிய மனைவி விட்டு ஊர் மேயிறது அப்படின்னு நாகரிகமா சொல்லி விட்டுறலாம். இதுக்கு ஒரு நல்ல பெரிய எடுத்துக்காட்டு தமிழ்நாட்டிலே நீதான். உன்னை பத்து வளர்த்து ஆளாக்கி உன்னை படிக்க வச்சு தான் பிள்ளையே தாய் மாமன் கொடுத்தால அந்த பொண்ணை அந்த பொண்ணு கூட ஒழுங்கா குடும்பம் நடத்தியா? அந்த கனி கிடைக்குமா, இந்த கனி கிடைக்குமா, மாங்கனி கிடைக்குமா, கோவை கனி கிடைக்குமா அப்படின்னு ஊரா அலைஞ்ச இந்த மூதேவியை பற்றி பேசலாமா? இரு திராவிட கட்சிகளுமே பிராமின்ஸ்க்கு எப்பவுமே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. நீங்க சொல்ற மாதிரி அந்த 3% கட்சி அப்படின்னு சொல்லி புறந்தல்வாங்க. ஏன்னா அவங்க காலங்காலமாக பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை எல்லாம் அடிமைப்படுத்தி வச்சிருந்தவங்க, அவங்கள படிக்க விடாம செஞ்சவங்க, அப்படிலாம் சொல்லிதான் அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்காம இருந்தாங்க. ஆனா இப்ப விஜய் வரும்போது அவங்க 2 பிராமின்ஸ்க்கு அமைச்சரவையில இடம் கொடுத்திருக்கிறாரு. அப்படிங்கும்போது அப்போ அவங்க நாங்கெல்லாம் இத தடுத்து வச்சிருந்தோம் சொல்ற யாரு சொன்னாலும் சொல்லிட்டீங்கன்னா சொல்ல வசதியா இருக்கு. திமுகல இருந்து அப்படி விமர்சனங்கள் இல்ல, நீங்க சரி பொய் சொல்றீங்க. பொய் வேற யார்கிட்ட சொல்லுங்க, என்கிட்ட சொல்லக்கூடாது. இல்ல, சோசியல் மீடியாக்கள்ல எழுதுறாங்க. யாரு சொன்னாலும் நேரடியா கேட்டேன். பேர்ல இங்கிலீஷ் பண்ணி வச்சிருக்கிறவர் கரெக்டா இருக்கு, சரியா தப்பா? இந்திய நாட்டுடைய வரலாறுலேயே எந்த மாநிலத்திலாவது ஒரு பெண்மணி நான் பாப்பாத்தி தான் சொன்ன வரலாறு உண்டா? இதே தமிழ்நாட்டு தானே நடந்துச்சு. அவங்களே சொன்னாலும் ரெப்ரசன்டேஷன்ல கொடுத்தது இல்ல. நான் என்ன பேசுறேன்னு முழுசா கேட்டாதான் புரியும். அப்படி சொன்ன அந்த ஜெயலலிதாவை சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படின்னு சொன்ன அயோக்கியன்லாம் இப்ப பிராமணன் வந்துட்டான், நாடு நாசமா போச்சுன்னு சொல்லிச்சுன்னா அதை கேட்டு உங்களுக்கு புரியல. நான் திரும்பி கேட்கிறேன், பிராமணனா பிறக்கிறதுக்கோ அல்லது வேற ஏதாவது பொறுக்கிறதுக்கோ நீங்க என்ன அப்ளிகேஷன் போட்டு பிறப்புறீங்களா? இப்பதான் ஒரு காலேஜில் என் பேரனை சேர்த்துட்டு வந்தேன். என்ன டிபார்ட்மெண்ட் கேட்டாங்க, நான் அதை கேட்டு அதில் சேர்த்துட்டு வந்திருக்கேன். அது மாதிரி பிறக்கிற போது நான் முதலியாரா பிறக்கணும், நான் செட்டியாரா பிறக்கணும் அப்படின்னு கேட்டு பிறந்தீங்களா? நீங்களோ நானோ இந்த நாட்டில் இருக்கிற யாராக இருந்தாலும் நம்முடைய பிறப்புக்கு நாம் காரணம் இல்லை, இறப்பு நம் கையில் இல்லை. இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டா நாட்டுல விவகாரமே இல்லை. அவன் யோக்கியனா அயோக்கியனா பாருங்க. நான் கேட்கிறேன், 3% அவன் 2 பேர் மந்திரியா வந்துட்டான், தப்பு. இசை வேளாளர்கள் தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம்? 99%. எவ்வளவு சொல்லுங்கன்றேன். நீங்க தான் கணக்குல புலியாச்சு. இசை வேளாளர்கள் கடந்த 5 ஆண்டுகள் ஆண்டு தமிழ்நாட்டில் முதலமைச்சர் யாரு?
இசை வேளாளர். துணை முதல்வர் யாரு? இசை வேளாளர்கள். அது இல்லாம மந்திரி சபையில வேற இருந்தாங்க. 2% தருவாங்களா? அன்னைக்கு இந்த கணக்கு பேசின இந்த உத்தமபுத்திரன் எங்க உயிரோட செத்து போயிட்டானோ. மனுஷனா பார்க்கணும். இந்த மாதிரி ஆட்கள்லாம் கீழ்ப்பாக்கத்தில் கொண்டு போய் அடைக்கணும். மக்கள்கிட்ட நல்ல விஷயத்த, நீ எந்த கட்சியாரு, எந்த மதமாகுது, எந்த ஜாதியாகுது, சிகப்பா இருந்தா தோல் சிகப்பா இருந்தா அவெல்லாம் போய் பேச மாட்டாங்கலாம் மெட்ராஸ் சொல்லுவாங்களே, அது மாதிரி எல்லாம் எல்லாருமே ரோஸ் பவுடர் அடிச்சு வர்றதா? யோக்கியன்னா ஆதரிக்கணும், தப்புனா எதுக்கணும். அந்த இடத்துக்கு தான் அந்த ஆலோசனை சொல்லணும். அப்படி சொன்னாதான் அவன் பெரிய மனுஷன் அர்த்தம். அதை விட்டு இப்படி எல்லாம் பேசினா சல்லி பைய சில்லற பையன் தான் சொல்லணும். அவனை எல்லாம் விட்டுருவோம். நல்லதை பத்தி பேச. அடுத்து ஜோசப் விஜய் அப்படின்னு வரும்போது அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவங்களோட புரிதல்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்கெல்லாம் மக்கள் கிட்ட சொல்றாங்க, நீங்கெல்லாம் வந்து ஜோசப்னு பேர் வச்சுட்டு வந்தாதான் வந்து ஓட்டு போடுவீங்க. அப்ப நானும் வந்து ஜோசப் ராதாகிருஷ்ணன் அப்படின்னு பேர் வச்சுட்டு வந்திருந்தா எனக்கும் போட்டிருப்பீங்க அப்படிங்கிற அவரோட புரிதலுக்கு உட்பட்டு மக்கள் கிட்ட வந்து அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்த. அவர் ஜெயிச்சாரா தோத்துட்டாரா? என்னமா நீங்க சொல்ற எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நீங்க சொல்ற அந்த அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு பேராசன் இருக்கிறாரு, அவர் ஜெயிச்சு எம்எல்ஏ இருக்கிறாரா இல்ல தோத்துட்டாரா? வெறும் அனிதா ராதாகிருஷ்ணன் தான் ஜெயிச்சிருக்கிறாரு. அப்புறம் ஜோசப்னு வச்சாதான் ஜெயிக்க முடியும். மென்டல் ஆயிட்டாரோ பாவம். வீட்டுல சொல்லி கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுங்க. இல்ல அப்படி, அதாவது அப்படி பேர் வச்சுட்டு வந்தா. இப்ப அவர் ஜெயிச்சாரா தோத்தாரான்னு கேட்டேன், பதில் சொல்லுங்க. அவர் ஜெயிச்சிருக்காருல்ல, அப்புறம் இந்த கேள்வி கேட்டாருன்னா மென்டல் ஆயிட்டாருன்னு அர்த்தம். பாவம், குடும்பத்தில் கஷ்டப்படுவாங்க, ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னு சொல்றேன். அடுத்து கோவையில சூலூர்ல வந்து 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை. அப்போ வந்து இந்த குற்றங்கள், பாலியல் வன்கொடுமை இதெல்லாம் வந்து ஆட்சி மாறினாலும் காட்சி மாறல அப்படின்னு விமர்சனத்துக்கு உள்ளாகுது. யார் சொல்றா? டிடிவில இருந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க நிறைய பேர். இல்ல ஏற்கனவே 5 வருஷம் இந்த 2.5 வயசு பொண்ணெல்லாம் கற்பழிச்சாங்களா? அப்ப இதாரத பேசினாரா? உதயநிதி ஸ்டாலின் அவர் தான் சொல்லணும். இதெல்லாம் அத்தாரிட்டி அவங்க தானே. பிளேன்ல போய் ஹேர் வாஷரை கட்டி பிடிச்சவன் திமுக பொறுப்பாளர். இந்த 2.5 வயசு குழந்தைய கற்பழிச்சவன் திமுக இளைஞரணி செயலாளர். தெரியுமா? அவங்க பேர்லாம் அந்த ஆட்சியில் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? ஆண்டவனே ஆட்சி பண்ணாலும் தப்பு நடக்கும். அதன் மீது நடவடிக்கை என்ன எடுக்கிறது அரசாங்கம்? நியாயமா எடுக்குதா அல்லது விடுறாங்களான்னு பார்த்தா அது பாராட்டணும். நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு காலையில் நடந்துச்சா? மத்தியானத்துக்குள்ள உங்களை பிடிச்சிட்டாங்களா? அரெஸ்ட் பண்ணாங்களா? உள்ள வச்சுட்டாங்களா? பிரேத பரிசோதனை நடந்துட்டு இருக்கா? அதுக்குள்ளேயே நீங்க எப்படி பேசுறீங்க? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எப்பவும் இல்லைங்கிற புண்ணியமதி இல்லைன்ட்டா எப்பவும் சோறு போடுற ஏண்டி நீ போடலன்னு கேட்கிற மாதிரி எல்லா அயோக்கியத்தனமும் பண்ற அவங்க பேசுறது இப்படி. அதை போய் நம்ம சீரியஸா பேசினா நம்மள மற்றவங்க இவங்க தப்பா நினைப்பாங்க. அதனால நம்ம ஜாக்கிரதை. RS பாரதி அவர்கள் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, அதாவது வெற்றி பெறும்போது, நாங்க வந்து வெற்றி பெறும்போது கூட இருந்த கூட்டணி கட்சிகளுக்கு நன்றி, தோல்வி அடையும் போது வெளியில போன கூட்டணியில இருந்த கட்சிகளுக்கும் நன்றி. ஏன்னா வந்து அதாவது வெற்றி பெறும்போது கூட இருக்கிறவங்களை விட தோல்விதான் வந்து, தோல்வியில யார் கூட இருக்காங்களோ அதுதான் வந்து உண்மையை வந்து வெளிப்படுத்தும். அப்ப வந்து அவங்களாம் வெளியில போயிட்டாங்க, அப்ப யாருன்னு வந்து புரிஞ்சிருச்சு அப்படின்னு. அதாவது அவர் சுய விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. உங்களுக்கு புரியல. பிஜேபி கூட வாஜ்பாய் கூட ஆட்சியில் இருந்தாங்கல்ல, கூட்டணி ஆட்சி தானே. அதுக்கு முன்னால யாரு கூட இருந்தாங்க? சொல்லுங்கம்மா, என்னமா பேச மாட்டீங்க? இப்ப அவர் சொன்னது உண்மைதானே. இன்கேஸ் வந்து டிஎம்கே ஜெயிச்சிருந்தா காங்கிரஸ் அவங்களுடைய. நான் அதை சொல்லல. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லும் போது அதுக்கு பதில் சொல்லுங்க. இந்த யோக்கிய நீ 24 மணி நேரமும் சாராய கணக்கு குடிச்சுக்கிட்டு குடிக்கிறது தப்பு குடிக்கிறது தப்புன்னு சொன்னா என்ன சொல்றீங்க? ஒடா குடியார நாயன்னு தானே சொல்லுவீங்க. திமுக வரலாறே என்னைக்கு நீங்க கூட இருக்கணும் மதிச்சிருக்கீங்க? என்னைக்கா மதிச்சிருக்கீங்களா? 95 எம்எல்ஏ வச்சிருந்தீங்க. காங்கிரஸ் 35 எம்எல்ஏ வச்சுதான் ஆட்சியே இருந்துச்சு. மந்திரி சபையில இடம் கொடுத்தீங்களா? கொடுக்கல. இல்ல, அந்த RS பாரதி தான் நாங்க மந்திரியா இல்ல எவன் மந்திரியா இருந்தா என்ன அப்படின்னு சொன்னார்ல. அதே மாதிரி நாங்க மந்திரியா இல்ல எவன் மந்திரி இருந்தா என்ன, எனக்கு எங்களுக்கு என்ன அப்படின்னு நாங்க சொன்னா அது தப்பா? இன்னொருத்தர் 2 எம்எல்ஏ இருக்கணும் கூட மந்திரி பதவி கொடுக்குறான்னா அவனுடைய பெருந்தன்மையும் உங்களுடைய வார்த்தையை நீங்களே போட்டுங்க. விஜய் அலை வந்து இந்தியா முழுக்க வீசுது. அடுத்த PM ஆக விஜய் தான் வருவாரு அப்படி சொல்லி இப்ப வந்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இதுதான் சாமர்த்தியம். இந்த காசிப்ஸ் சொல்லுவாங்கல்ல, இங்கிலீஷ்ல உங்களுக்கு புரிஞ்சா சொல்லுவேன். வதந்தியை கிரியேட் பண்றது. என்ன விஜய் சொன்னாரா? இல்ல அவங்க அப்பா சொன்னாரா? இல்ல அவங்க மாமா சொன்னாரா? அவங்க அம்மா சொன்னாங்களா? ஏன்னா அந்த குடும்பத்தில் உங்களுக்கு ஆசைப்பட்டுக்கணும். அவங்களும் யாரும் சொல்லலை. அதில் அவங்க கூட இருக்க இந்த கட்சியில் இருக்க யாராவது சொன்னாங்களா? இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி கிளப்பி விட்டு அதில் சுகங்கான்ற எவனோ ஒரு
லூசு போய் சொல்றானோ அதை போய் நீங்க நம்புறீங்க. இல்ல பப்ளிக் உங்களை பார்த்தா ஒப்பீனியன்லாம் பாவம். எடுக்கிறாங்க. அப்பெல்லாம் மக்கள் வந்து நெக்ஸ்ட் பிஎம் விஜய் தான் வருவாரு சொல்றாங்க. அப்படி சொன்னாங்களா? எந்த ஊர்லமா கேட்டீங்க ஒப்பீனியன்? இங்க தமிழ்நாட்டுல கேட்கும்போது. ஓ, தமிழ்நாடுனா ஆந்திராவுக்கு அந்த பக்கம் அங்கேயா? எந்த ஊர்லன்னு கேட்குறேன். தமிழ்நாடுங்கிறீங்களா? நீங்க மற்றவன்ட்ட இந்த கதையெல்லாம் வச்சுக்கிட்டு ஏன்ட்ட வேணாம். எந்த ஊர்ல கேட்டீங்க? எத்தனை பேர்கிட்ட கேட்டீங்க சொல்லுங்க. நான் கேட்கல, பப்ளிக் ஒப்பீனியன்ல நான் பார்த்தேன். அதைத்தான் கேட்கிறேன். பப்ளிக் ஒப்பீனியன் யார்கிட்ட கேட்டீங்கன்னு கேட்கிறேன். சென்னை மக்கள். உங்களையும் திருத்த முடியாது, உங்களை மாதிரி இருக்கிறவனையும் திருத்த முடியாது. மக்களே வந்து பிரெஞ்சு புரட்சி மாதிரி உங்களை மாதிரி ஆட்களை ஓட ஓட அடிச்சு விரட்ட அன்னைக்கு தான் திருந்தும். ஏன் வதந்தியை பரப்புறீங்க? யாரு சொன்னாலும் கேட்டா சொல்ல முடியுதா? ஏன் வதந்தி? விஜய் எப்பாவது நான் பிரைம் மினிஸ்டர் வரேன்னு சொன்னாரா? இப்ப நீங்க ஏன் சொல்றீங்க? அப்போ உங்களுக்கு வேற ஏதோ ஒரு உள்நோக்கம், பிரச்சனையை வெவ்வேறு விதமா திருப்புறதுக்கு இந்த மாதிரி குழப்பம். அந்த காலத்துல சொல்லி முடிச்சிடுறேன். ஹிட்லர் ஆட்சியில கோயபல்ஸ் ஒருத்தர் வச்சிருந்தாங்க, பொய் சொல்றதுக்கு மட்டுமே. உங்களை மாதிரி தமிழ்நாட்டிலே ஒரு 5000 பேர் இருப்பாங்க உங்களுக்கு கோயபல்ஸ். யாரு சொன்னா சொல்லவே மாட்டீங்க, ஆனால் சொல்லுகிறார்கள். என்னம்மா இது? உங்களை மாதிரி எவ்வளவு பேரை பார்த்துட்டு நாங்க வந்திருக்கோம். எங்ககிட்டே அப்படி சொன்னீங்கன்னா பாவம் அப்பாவி ஜனங்கள் என்ன ஆகும்? இல்ல கேரளா லெவல்ல விஜய் அவர்களுக்கு இதே மாதிரி ஃபேன் பேஸ் இருக்கு. ரைட். சவுத் சைடும் இருக்கு, அதே போல நார்த் சைடும் வந்து இருக்கா? இருக்குன்னு சொல்லி நியூஸ்ல போட்டாங்க. அதான் யாரு சொன்னா? எந்த நியூஸ்ல போட்டாங்க? நியூஸ் தமிழ். அந்த ஆளை போய் பிடிச்சி கூட்டுவாங்க. கேரளால இருக்கு உண்மை, கர்நாடகாவில் இருக்கு உண்மை, பக்கத்தில் ஆந்திராவோட இருக்கு உண்மை, ஒரிசாலையும் பஞ்சாப்லையும் இருக்குன்னு யாராவது சொன்னாங்களா? இது வதந்தியை பரப்புறதுக்கு ஒரு எல்லையே இல்லாம இந்த மாதிரி ரொம்ப நாளா பழகி போயிட்டீங்க. நீங்களே மாறிக்கிட்டா நல்லது, இல்லைன்னா என்ன பண்றது? அப்புறமா வேற மாதிரி மக்கள் முடிவெடுத்துருவாங்க. கெட்ட கழுதைக்கு பழமொழி தெரியுமா? பட்டதுதான் லாபம் அப்படின்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. முழு விவரம் எனக்கு புரியல, உங்களுக்கு புரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க. விஜய் அவர்கள் பொறுப்பேற்றதுல இருந்து இப்போ வரைக்கும் அவருடைய நடவடிக்கைகள் குறித்த உங்களுடைய பார்வை என்ன? ரொம்ப பங்க்சுவலா இருக்காங்க அப்படிங்கறது முதற்கொண்டு. அதல்ல, அவர் முதலமந்திரியா வந்ததுக்கு பின்னாலும் அந்த எளிமையை அப்படியே கடைபிடிக்கிறார். அவர் ஒரு சினிமா உலகத்தில் கொடிகட்டி பறந்தவர். அவர் ரோஸ் போட்டு வர்றாரா? இல்ல அதான் பந்தா காட்டுறாரா? ஆனா இதுக்கு முன்னால் இருந்தவங்க இதில் ஆரம்பிச்சு இது வரலாம் எல்லாமே போலியா? அது இல்லாம எளிமையா வர்றாருல்ல, அந்த நேர்மையை கொஞ்சம் பாராட்டக்கூடாதா? அந்த ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் ஆல்சோ மாத்திருக்காருன்னு சொல்றாங்கல்ல, அந்த அதாவது தமிழ்நாட்டுக்குன்னு உரிய அந்த வேஷ்டி சட்டையில இருந்து தமிழ்நாட்டுக்கு விக்கு வச்சுக்கிட்டு தான் வரணுமா? புரியுது. வேஷ்டி சட்டை இல்ல வெக்கு வச்சுட்டு வர தமிழ்நாட்டு மரபா? வேட்டி சட்டை அப்படி வந்தா எனக்கு கூட சந்தோஷம் தான். அவர் ரொம்ப நாளா பேண்ட் போட்டே பழகிட்டாரு. இப்போ உங்க தம்பி கூட பேண்ட் போட்டிருக்காரு, தமிழ்நாடா அப்படின்னு நான் கேட்கறதா? அவர் போடுறது வேட்டி சட்டையா அல்லது பேண்ட் கோட்டாங்கிறாருல, அவர் வந்து ஏதாவது தப்பு பண்ணியிருக்காரான்னு பார்க்கணும். அதை சொல்லுங்க, உங்களோட சேர்ந்து நானும் போராடுறேன். தேவைப்பட்டா உங்க போராட்டத்தில் முன்னால நான் நிற்கிறேன். இப்படி சொல்லணுமே ஒழிய அதை விட்டு அவர் பாருங்க மீசை கொஞ்சம் கீழே இருக்குது, காதில் பாருங்க ஒரு சின்ன கருப்பா ஒரு புள்ளி இருக்குது அப்படின்னு பேசினா சொல்றவங்களுக்கு ஏதோ உள்ள கோளாறுன்னு. திருச்சி கிழக்குல திமுக சார்பில் அகைன் வந்து எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் வந்து போட்டிடுவாங்கன்னு சொல்லப்படுது. நீங்க சொல்றது உண்மையானா நான் பகிரங்கமா சொல்றேன், எந்த கட்சி இல்லாம சுயேட்சாவே நான் அவரை எதிர்த்து போட்டி போடுறேன். வர சொல்லுங்கன்றேன். இவ்வளவு அயோக்கியத்தனம் அக்கிரமம் பண்ணிட்டு திரும்பியும் தேர்தல் நிக்கிற துணிச்சல் அவருக்குன்னா எந்த தப்புமே செய்யாது எங்களை மாதிரி ஆளு இதை எதிர்ப்பதை தவிர வேற என்ன இருக்க முடியும்? 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு சொன்னேன், 6 லட்சம் கோடி 5 வருஷத்துல வாங்கின கடன் சொன்னேன். வெள்ளை அறிக்கை கொடு, அப்புறமா தேர்தல். இதான் என்னுடைய முதல் கேள்வி. ஊழல்வாதிகளோட லிஸ்ட் எல்லாம் வந்து எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. திமுகவோ அதிமுகவோ எந்த ஆட்சி காலத்திலயுமே வந்து ஊழல் பண்ணவங்களோட லிஸ்ட் எல்லாம் தயாராகிட்டு இருக்கு. அடுத்தடுத்து நிறைய பேர் வந்து சிறைக்கு போக போறாங்கன்னு சொல்றாங்க. இப்பதான் சரியா சிந்திக்கிறீங்க. இப்பவே நீங்க பார்த்துருப்பீங்க, பேர் சொல்ல விரும்பல, இப்ப ஆரம்பிச்சிச்சு. ஒரு வாரத்துக்குள்ளே 2 பேர் வீட்டில் ரைட் ஆயிடுச்சு தெரியுமா உங்களுக்கு? இன்னும் போக போக அப்படியே வரும், அதுக்கப்புறம் உண்மை வரும். முன்னால மாதிரிலாம் ஒரு நாள் செய்தியா இருக்காது, உள்ள போவாங்க. எந்த ஜெயிலும் தான் தெரியல. நீங்க பார்க்கணும்னா பால் பழம் வாங்கி வச்சுக்கோங்க, போய் பார்க்கலாம். காங்கிரஸ் வந்து துரோகி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது திமுகல இருந்து சொல்றாங்க. ஏன்னா வந்து நீங்க வந்து பதவி ஆசைக்காக இப்ப விஜய் அவர்கள் கூட போயிட்டு உடனே கூட்டணி சேர்ந்துட்டாங்க. ஓ, டெல்லிக்கு இந்த கருணாநிதி வீல் சேர்லயே போனாரு. அது என்ன தியாகம் பண்றதுக்கா? எதுக்குமா போனாரு? என்ன பேச மாட்டீங்க? நடக்க முடியல, நிக்க முடியல, வீல் சேர்ல டெல்லிக்கு போனாருல்ல. எதுக்காக? தான் மகனுக்கு மருமகளுக்கு இவங்களுக்கு மட்டும் இல்ல,
தனக்கு வேண்டியவனுக்கே மந்திரி பதவி வேணும் தானே போனாங்க. அது என்ன தியாகமா? அதுக்கு என்ன பதவி ஆசையா என்ன சொல்லுங்க, புரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரியலம்மா. 95 எம்எல்ஏ மட்டும் வச்சுக்கிட்டு 35 காங்கிரஸ் எம்எல்ஏ ஆதரவுல மட்டுமே 5 வருஷம் ஆட்சி பண்ணீங்க. அப்போ கூட உங்களுக்கு நான் பதவி கொடுக்க மாட்டேன்னு சொன்னது தியாகமா அல்லது பதவி ஆசை? ஓ, இப்படி இருக்கலாம். பதவி ஆசை இல்ல, பதவி வெறி. அடுத்து ஆர் ஆசா அவர்களுடைய அந்த கருத்து பதிவு, அதுக்கு நிறைய இடத்துல இருந்து கண்டனங்கள் வந்துட்டே இருக்கு. உங்களுடைய பார்வை என்ன? நிறைய இடத்துல இருந்து கண்டனம் வரும், நீங்களே சொல்லிட்டீங்க. கண்டனம் வந்தால் மக்கள் சரியாக சிந்திக்க தொடங்கிட்டாங்க. அதில் அவர் சொன்னது, நீங்க பெண் பிள்ளையா இருக்கிற உங்களுக்கே மனசு வேதனைப்படும் அந்த 2 வரி. அதனாலதான் நான் அதை இப்ப சொல்லல. சொன்னது ரொம்ப எளிமையா, அந்த வார்த்தையை அப்படியே சொன்னா கூட ரொம்ப கஷ்டம். கட்டிய மனைவி விட்டு ஊர் மேயிறது அப்படி நாகரிகமா சொல்லி விட்டுறலாம். இதுக்கு ஒரு நல்ல பெரிய எடுத்துக்காட்டு தமிழ்நாட்டிலே நீதாங்க. உன்னை பத்து வளர்த்து ஆளாக்கி உன்னை படிக்க வச்சு தான் பிள்ளையே தாய் மாமன் கொடுத்தால, அந்த பொண்ணை நீ அந்த பொண்ணு கூட ஒழுங்கா குடும்பம் நடத்தியா? அந்த கனி கிடைக்குமா, இந்த கனி கிடைக்குமா, மாங்கனி கிடைக்குமா, கோவை கனி கிடைக்குமா அப்படின்னு ஊரா அலைஞ்ச இந்த மூதேவியை பத்தி பேசலாமா? ஒரு யோக்கியம் பேசலாம், நீ எல்லாம் பேசக்கூடாது. இப்ப விஜய் அவர்கள் அதாவது அவங்க 108 சீட்டு ஜெயிச்சுட்டாங்க, அவங்க லீடிங்ல இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த டே கொண்டு ஈவன் எங்களோட ஏரியாலே கரண்ட் எல்லாம் அடிக்கடி போகுது. அது பார்த்தா எல்லா இடங்கள்லயும் இந்த குற்றச்சாட்டு இருக்கு. அப்போ சென்னை முழுக்க இப்போ விஜய் அவர்கள் ஆட்சி வந்தோடனே கரண்ட் போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை. ஓ, கொத்தவால் சாவடியில் முதல்ல கரண்ட் வித்துச்சு, இப்போ நிறுத்திட்டாங்களா? கரண்ட் உற்பத்தி பண்ணி தான் வரணும், அதாவது உங்களுக்கு புரியுமா? கரண்ட் உற்பத்தி பண்றதுக்கு ஏற்கனவே இருந்த 5 வருஷத்துல இவங்க என்ன செஞ்சாங்க கொஞ்சம் சொல்லுங்க. ஏதாவது நீர் மின் திட்டம் ஏதாவது போட்டிருக்காங்களா? அல்லது நிலக்கரி இருந்து கரண்ட் இருப்பாங்களா, அதே ஏதாவது பண்ணியிருக்காங்களா? என்ன நான் தெரிஞ்சுக்க கேட்குறேன். குந்தாவில் அந்த மேலேருந்து வர்ற தண்ணீர் நீர் மின்சாரம் தயார் பண்ணுறாங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அது மாதிரி இந்த 5 வருஷத்தை ஏதாவது பண்ணியிருக்காங்களா? நெய்வேலியில் உற்பத்தி ஆகிற கரண்ட் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, தென் மாநிலங்களுக்கே அது இல்லைன்னாக்க இது எந்த ஊர்லேயும் கரண்ட் இருக்காது. அந்த மாதிரி இவங்க ஏதாவது பண்ணியிருக்காங்களா? எதுவுமே பண்ணாம 420 வேலை மட்டுமே பண்ணிட்டு வாய் மட்டும் ஏன் கிழியுது? இப்போ ஒரு சில இடங்கள்ல டிஎம்கே காரங்க தான் போயிட்டு கரண்ட் எல்லாம் கட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வேலைகள்லாம் பார்க்கறதா கூட வீடியோக்கள் வருது. ஓஹோ, எனக்கு இதுவரையும் தெரியல, நீங்க சொன்னா நம்புறமா? அப்படி வேற இருக்கா? நான் ஜாக்கிரதையா இருக்க சொல்ல மக்கள்கிட்ட. திமுக காரன் போறதை கண்காணிங்க, ஜாக்கிரதையா இருங்க. விஜய் அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த தருணத்துல? அவர்கிட்ட என்ன சொல்றேன்னா, உங்களுடைய துவக்கம் சரியாக இருக்கிறது. எந்த சூழ்நிலையும் சலனப்படாதீர்கள், சபலப்படாதீர்கள், சமரசம் செய்து கொள்ளாதீர்கள், இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. இது நம்பர் 1. 2வது, என்னுடைய பார்வையில் இவ்வளவு பெரிய மாநிலத்தினுடைய நிர்வாகம் என்பது சாதாரணமானதல்ல, மிக மிக கடுமையான ஒன்றுதான். அதை புரிந்து கொள்வதற்கே குறைந்தபட்சம் ஒரு 6 மாதமாவது ஆகும். அதுக்கிடையில துவக்கத்திலே நீங்கள் உங்கள் துவக்கம் சரியா இருக்கு. உங்கள் பக்கத்தில் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட், ஐ வில் டெல் யூ ஹூ யூ ஆர். இது எல்லாருக்கும் பொருந்தும். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவருடைய வைத்துத்தான் உங்களை பற்றி மக்கள் கணக்கெடுக்கிற ஒரு சூழ்நிலை வரும். பக்கத்தில் இருக்கிறவன் துதிபாடிகளாக இல்லாமல் இருக்கட்டும். துதிபாடிகள் இருந்தாலும் அப்புறம் ஸ்டாலின் கதை தான் அவங்களுக்கு வரும். திருக்குறள் ஒரு நல்ல குறள் இருக்கு, இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லான்னு கெடும். அதே போல பக்கத்துல தவறு நடக்கிறனா உடனே இது தப்புன்னு சொல்ற மாதிரி நண்பர்களை யாராவது ஒரு 2 பேரையாவது வச்சுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. இதுதான் என்னுடைய ஆலோசனை. நான் ஒருவேளை முதல் மந்திரியா வந்தா அப்படிதான் வச்சுக்குவேன். ஆகா தலைவா, உன்னை போல ஒன்னா போல போ வெளியெடுப்பவன். அது மாதிரி நண்பன் என்பவன் குறைகளை நம்மகிட்ட சொல்றவன் தான் நண்பன். சொல்லாதவன் நண்பனு போல நடிக்கிற நாசகாரன். அதில் எச்சரிக்கையாக அவர் இருக்கணும். அதை மட்டும் சரி செய்து விட்டாலே இது சாதாரண, நான் முன்னாலே சொன்னதை போல 10.5 லட்சம் கோடி கடன் என்பது நீங்க ஆண்டுக்கு 1 லட்சம் கோடி வட்டி மட்டும் கட்டுற இடத்துல இருக்கு. இவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு சூழ்நிலையில ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க. எவ்வளவு பெரிய திறமைசாலி வந்தாலும் இந்த ஆட்சியை நடத்துவது என்பதே ரொம்ப சங்கடம். அப்படி வந்திருக்கிற போது ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு அம்சம், நீ எது இருக்கோ இல்லையோ மக்கள் பாதுகாப்பு என்பதுதான் எல்லாத்தையும் விட தலையாய பிரச்சனை. அதில் சமரசம் என்கின்ற பேச்சுக்கே இடமில்லை. என் கட்சியை சேர்ந்தவர்கள் தவறு செய்தாலும் அவர்கள் மீதும் கடுமையான தண்டனை வரும் அப்படின்னு அந்த சொன்னதே நீண்ட நாளைக்கு பின்னால
காதுல தேன் பாதியது போல இருக்கிறது. அதை நடைமுறையில் அவர் செய்தால் தமிழகம் அவரை பாராட்டும். முதலமைச்சராக விஜய் வந்து இவ்ளோ கஷ்டப்பட்டு இவ்ளோ தூரம் வந்திருந்தா கூட இன்னொரு 4 மாசம் தான் இந்த ஆட்சி நீடிக்கும், அப்புறம் வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள இன்னொரு எலெக்ஷன் வந்துரும் அப்படின்னு சொல்லி திமுகவினர் வந்து சொல்றாங்க. யாருமா சொல்றாங்க சொல்லுங்களேன். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னாங்க 4 மாசம் தான் ஆட்சி. நிச்சயமா மென்டல் ஆயிட்டாருமா. அவங்க பக்கத்திலே ஒரு ஊர் இருக்கு, முஸ்லீம் ஊர். அது நான் சொன்னா அவர் வருத்தப்படுவாரு. அங்கெல்லாம் கட்டி போட்டிருப்பாங்க. அங்க போய் கட்டி போட்டுருங்க. புரியல. ஒன்று அவருக்கு தெரியுமா? சாதாரண ஆளுக்கே தெரியும். ஒரு மந்தியா இருந்த 4 தடவை 5 தடவை எம்எல்ஏ. இந்த மூதேவிக்கு அது புரியலையே. ஒரு ஆட்சி நீடிப்பதற்கான அதுக்கான உள்ள சசையில் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வர்றாங்கல்ல, அப்படி கொண்டு வந்துட்டா அடுத்த 6 மாதத்துக்கு அந்த ஆட்சி மேலே நீங்கள் தீர்மானமே கொண்டு வர முடியாது. இந்த 6 மாதத்துக்கு ஒன்றும் நடக்காது. இதுவே தெரியாமல் 4 மாதத்துல ஆட்சி கவர்னு சொல்ற இந்த பைத்தியத்தை நான் என்ன பண்றது? மிக்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். மீண்டும் சந்திப்போம். மீண்டும் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.